ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறு. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பாடம் பேர் அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமியா நாகரிகம் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரலாறில் மோஸ்ட்லி நிறைய பாடத்தில் இந்த மெசபடோமியா அந்த நாகரிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துலையும் இருக்குது. எவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3500, 4000, 6500, 7000. அப்போ மெசபடோமியா நாகரிகம் மிக பழமையான தொன்மையான நாகரிகம். அது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம். அப்புறம் 2வது கொஸ்டின், சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முசிறி, பூம்புகார், தொண்டி, வஞ்சி. சரியான விடைய பார்த்தீங்கன்னா சங்ககால சோழ அரசின் துறைமுகம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தலைநகரம் அதுவும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார். பூம்புகார், புகார், காவிரி பூம்பட்டினம், இப்படி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. அப்புறம் 3வது கொஸ்டின், கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? மாநாயகன், மாசாத்துவன், சாதுவன், சீத்தலை சாத்தனார். கண்ணகி. சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரம் அதோடைய நாயகி தான் கண்ணகி. நாயகன் கோவலன். இந்த 2 பேருமே பூம்புகார் அங்கே தான் பிறந்திருப்பாங்க. இதில் கண்ணகியின் தந்தை யாருன்னு கேட்காங்க. கண்ணகியின் தந்தை பெயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாநாயகன். அப்புறம் 4வது கொஸ்டின், மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன? மாசாத்துவன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன், பெருவணிகன், குறு வணிகன், இவற்றில் ஏதும் இல்லை. அதோட மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மாசாத்துவன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துடைய நாயகன். யார்? கோவலன். அவருடைய அப்பா பேர் தான் மாசாத்துவன். இந்த பேரோட மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாசாத்துவன்னா என்னதுன்னா பெருவணிகன். மாசாத்துவன்னா பெருவணிகன். இதுவே கண்ணகியின் தந்தை, சிலப்பதிகாரத்துடைய நாயகி, கண்ணகியின் தந்தையான மாநாயகன், அந்த பேருக்கு என்ன மீனிங்னா பெருங்கடல் வணிகன். ரெண்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மாசாத்துவன்னா பெருவணிகன், மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன். அப்புறம் 5வது கொஸ்டின், பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கபிலர், பொய்கையார், கண்ணன் கூத்தனார், உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூல் சோழர்களுடைய ஆட்சி முறை அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளதுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அந்த நூலை யார் இயற்றியிருப்பார்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி உள்ள ஆப்ஷனான உருத்திரங்கண்ணனார். அவர் தான் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர். உருத்திரங்கண்ணனார். அப்புறம் 6வது கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? காளிதாசர், திருநாவுக்கரசர், ஜோதிபாலர், தர்மபாலர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் தான் சொல்லியிருப்பார். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், 7வது கொஸ்டின், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பர், சுந்தரர், சாத்தனார், மாணிக்க வாசகர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். திருநாவுக்கரசர் அவருடைய இன்னொரு பேர் தான் அப்பர். திருநாவுக்கரசர் அப்பர் எல்லாமே ஒன்று தான். அப்புறம் 8வது கொஸ்டின், பட்டினப்பாலை நூல் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தது. பட்டினப்பாலை நூல் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை நூல் அந்த நூல் இயற்றப்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் ஈட்டியிருப்பாங்க. யாருன்னா கடியலூரை சேர்ந்த உருத்திரங்கண்ணனார். அவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். அவர் தான் பட்டினப்பாலை நூலை இயற்றியிருப்பார். கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிளியராக பார்த்துக்கோங்க, கிபி இல்லை கிமு. அப்புறம் 9வது கொஸ்டின், பௌத்த துறவி மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்?
பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்னு கேட்டிருக்காங்க. மதுரை, காஞ்சி, புகார் இவற்றில் ஏதும் இல்லை. ஸோ பௌத்த துறவியான மணிமேகலை அவங்களுடைய இறுதி காலத்தை எங்கே வந்து கழிச்சிருப்பாங்கன்னா காஞ்சியில் தான் கழிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசி கொஸ்டின், 10வது கொஸ்டின், ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஸோ ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு எந்த மாவட்டத்தை சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ ஏரிகளின் மாவட்டம்னா காஞ்சிபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.